சனி தோஷம் என்றால் என்ன? சனி பகவான் நவகிரகங்களில் மிகவும் முக்கியமானவர். அவர் நியாயத்தின் கடவுள் என்றும் அழைக்கப்படுகிறார். யாருடைய புண்ணியமும் பாபமும் அவர் பார்த்து முடிவு செய்வார். ஆனால் ஜாதகத்தில் சனி நல்ல இடத்தில் இல்லாமல் இருந்தால் அதுவே சனி தோஷம் என்று சொல்லப்படுகிறது. சனி பகவான் 1ஆம் வீடு, 4ஆம் வீடு, 7ஆம் வீடு, 8ஆம் வீடு, 12ஆம் வீட்டில் இருந்தால் சிக்கல்கள் வரும் என்று ஜோதிடர்கள் கூறுகிறார்கள். அதேபோல் ஏழரை சனி, அஷ்டம சனி, ஏழரை சனி காலங்களில் வாழ்க்கையில் தடைகள் அதிகரிக்கும். சனி தோஷம் இருந்தால் என்ன பிரச்சனைகள் வரும்? வேலை தாமதமாகும், கடன் சுமை அதிகரிக்கும், மன அழுத்தம், குடும்ப தகராறு ஏற்படும். சில சமயம் ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்துவிடும். ஆனால் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்று, சனி பகவான் தண்டிக்கவில்லை, கற்றுக் கொடுக்கிறார். அவை நம்மை சோதிக்கிறார். அந்த சோதனை கடந்து சென்றால் நாம் தான் பெரிய உயர்வு நமக்கு கிடைக்கும். காலச்சக்கரம் மாறினாலும் சனி பகவான் ஒருபோதும் அநியாயம் செய்ய மாட்டார். நாம் விதைத்ததைப் போலத்தான் அவர் தருகிறார். எனவே சனி தோஷம் என்பது வாழ்க்கையில் முடிவல்ல, அது வாழ்க்கையின் ஒரு புதிய திசை காட்டும் சோதனை. சனி தோஷம் ஏற்பட்டால் மனித வாழ்க்கையில் சில குறிப்பிட்ட மாற்றங்கள் தெளிவாக தெரியும். வேலைகள் தடை, நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் வேலை தாமதமாகிவிடும். பதவி உயர்வு தள்ளி போகும், பணப்பற்றாக்குறை, சம்பாதிப்பு இருந்தாலும் அதே சமயம் செலவுகள் அதிகரிக்கும், கடன் சுமை கூடும், குடும்ப சிக்கல்கள், கணவன் மனைவி இடையே சண்டைகள், குடும்பத்தில் ஒருமித்த கருத்தில்லாமை, சொந்த உறவுகளின் மனக்கசப்பு, ஆரோக்கிய பிரச்சனைகள், அரிதான நோய்கள், நீண்டகால சிகிச்சை, உடல் சோர்வு, மன அழுத்தம், தவறான எண்ணங்கள், சோகம், மனதில் எப்போது பயம், என்னாகுமோ என்ற பதட்டம், சமூகத்தில் அவமதிப்பு, நல்லது செய்தாலும் கூட பிறர் குறை கூறுவார், புகழ் கெடும். இவையெல்லாம் சனி தோஷின் அறிகுறிகள் என்று ஜோதிடர்கள் கூறுகிறார்கள். ஆனால் நண்பர்களே, எல்லா சிரமங்களுக்கும் நம்மை உடைக்க வரவில்லை, அதை நம்மை உறுதிப்படுத்த வருகிற சோதனை. சனி பகவான் கற்றுக் கொடுப்பது பொறுமை, ஒழுக்கம், கடின உழைப்பு. இவைகளை பிடித்து கொண்டால் தான் அந்த சனி சோதனை நம்மை உயரத்திற்கு அழைத்து செல்லும். சனி தோஷம் வந்தால் சிரமங்கள் வரும், ஆனால் அதே சனிதான் பெரிய உயர்வை தருவார். அதனால் அறிகுறியை பார்த்து பயப்படாமல் அதற்கான பரிகாரங்களை செய்ய வேண்டும். சனி தோஷம் இருந்தாலும் பரிகாரம் செய்தாலும் சனி பகவான் அருளை எளிதாக பெறலாம். விரதம். சனிக்கிழமை விரதம் இருப்பது சனி பகவானுக்கு மிகவும் பிடித்தது. காலை குளித்துவிட்டு கருப்பு வஸ்திரம் அணிந்து ஆலயத்தில் தரிசனம் செய்யலாம். சனி பகவான் மிகவும் கருணை உள்ளவர். கருப்பு வஸ்திரம், எண்ணெய், இரும்பு, உணவு போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் கொடுத்தால் சனி தோஷம் குறையும். குறிப்பாக தொழிலாளர்களுக்கு, முதியவர்களுக்கு உதவுவது சனி பகவானை மகிழ்விக்கும். விளக்கேற்றுதல். சனிக்கிழமை மாலை நேரத்தில் எண்ணெயை விளக்கு ஏற்றி சனி பகவானை வழிபட வேண்டும். விளக்கின் ஒளியில் நம் வாழ்க்கையில் புதிய பாதையை திறக்கும். பிரார்த்தனை. சனி பகவான் வணங்கும் போது மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். அவரிடம் பணம், பதவி கேட்காமல் பொறுமை, ஒழுக்கம், நல்ல மனம் தர வேண்டும் என்று கேட்டால் அவர் நிச்சயம் அருள் புரிவார். இந்த எளிய வழிமுறைகள் மூலம் சனி பகவான் கடுமையான சோதனைகளை மென்மையாக மாற்றி விடுவார். தானம்தான் சனி தோஷத்தை குறைக்கும். முழுமையான மொழி. பிறருக்கு உதவி செய்தால் சனி பகவான் நமக்கு 10 மடங்கு திருப்பி தருவார். சனி தோஷம் குறைய சனி ஆலய தரிசனம் முக்கியம். திருநள்ளாறு சனி பகவான் கோயில், கும்பகோணம் அருகில் இந்த ஆலயம் உலக புகழ் பெற்ற சனி ஸ்தலம். இங்கு சனி பகவானுக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்து எண்ணெயை விளக்கு ஏற்றி வழிபட்டால் சனி தோஷம் குறையும் என நம்பப்படுகிறது. திருக்கருகாவூர் கற்பகவல்லி தாயார் ஆலயம், தஞ்சை அருகில். இங்கு சனி பகவான் சாபத்திலிருந்து விடுபட தாயாரை வழிபடுவார்கள். பிரசவ பிரச்சனை, குடும்ப சிரமம் உள்ளவர்கள் அதிகம் தரிசனம் செய்கிறார்கள். திருக்கடைக்காப்பு, திருக்கொல்லிக்காடு போன்ற சனி ஸ்தலங்கள். இந்த இடங்களில் சனி பகவான் அருள் புரியும் சக்தி மிகுந்த கருதப்படுகிறது. பொதுவான வழிபாடுகள். சனிக்கிழமையில் கோவிலுக்கு சென்று கருப்பு வஸ்திரம் அணிந்து தரிசனம் செய்தால் சனி பகவான் எண்ணெயை அபிஷேகம் செய்தல், ஏழைகளுக்கு உணவு வழங்குதல், கோவிலில் எண்ணெயை விளக்கு ஏற்றுதல், இப்படி ஆலயங்களில் சனி பகவானை வழிபாட்டால் சனி தோஷத்தின் தாக்கம் குறைந்து வாழ்க்கையில் அமைதி வந்து சேரும். சனி ஆலய தரிசனம் வாழ்க்கையில் புதிய ஒளி தரும். கடினமான சோதனைகளின் சனி பகவான் அருளால் எளிதாகிவிடும். சனி பகவானின் அருளை பெற மந்திரங்கள் மற்றும் சோத்திரங்கள் மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றன. சனி சோஸ்திரம். சனிக்கிழமையில் சனி பகவான் சோஸ்திரங்களை பாராயணம் செய்தால் மன அமைதி கிடைக்கும். சனி காயத்ரி மந்திரம், சனி அஷ்டோத்திரம், சனி சோஸ்திரம்
ஆகியவை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அனுமான் சைலேசா சனி பகவான் அனுமன் பக்தர்களுக்கு எந்த விதத்திலும் தீங்கு செய்ய மாட்டார். எனவே சனிக்கிழமைகளில் அனுமான் சாலிசா பாராயணம் செய்வது சனி தோஷத்தை குறைக்கும். ஸ்தலாபிஷேகம் சனி பகவானுக்கு எண்ணெயை அபிஷேகம் செய்வது நம்முடைய பாவங்களை கழுவி புதிய பாதைக்கு திறக்கும் என்று நம்பப்படுகிறது. ஜபம் 108 முறை ஓம் சனிசாரே நம என மந்திரத்தை ஜபித்தால் சனி பகவான் அருள் தருவார். இது நம் மனதை சுத்தப்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்கும். வழிபாடு நேரம் சனிக்கிழமை காலை மாலை நேரங்களில் மந்திர பாராயணம் செய்தால் அதன் பலன் மிகுந்ததாக இருக்கும். மந்திரங்கள் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை மனதின் அலைவரிசை மாற்றும் சக்தி. அந்த சக்தி சனி தோஷத்தை கரைக்கும். மனதை சுத்தப்படுத்தும் மந்திரங்கள் சனி தோஷத்தை கரைக்கும் சக்தி கொண்டவை. பக்தி, பொறுமை, பிரார்த்தனை இதுவே சனி பகவானை அருளை பெறும் 3 ரகசியங்கள். சனி தோஷம் தீவிரமாக இருந்தால் ஆலய தரிசனமும் மந்திர பிரயாணமும் மட்டும் போதாது, அப்படி சிறப்பு பரிகாரம் செய்ய வேண்டியது அவசியம். கிரகசாந்தி யாகம் நவகிரக ஹோமம் மிகவும் சக்தி வாய்ந்தது. இதில் 9 கிரகங்களுக்கும் மந்திரம் ஜபித்து வேத பண்டிதர்கள் யாகம் செய்கிறார்கள். குறிப்பாக சனி பகவானுக்கு விஸ்வ சமரிக்கப்படும். இந்த யாகம் நம் பாவங்கள் குறைத்து கிரகத்தடை நீக்கி வாழ்க்கையில் அமைதி தரும். சனி ஹோமம் சனிக்கிழமையில் சனி ஹோமம் செய்தால் சனி பகவானின் அருள் விரைவாக கிடைக்கும். குடும்ப சிக்கல்கள், பொருளாதார தடைகள் குறையும். எந்திர பரிகாரம் சனி எந்திரத்தை வீட்டில் வைத்து கொண்டு தினமும் தீபம் ஏற்றுவது நல்லது. இந்த எந்திரம் சனி சக்தியை சமநிலைப்படுத்தும். ரத்தின பரிகாரம் நீலம் ப்ளூஸ்பேரி சனி பகவானுக்கு ரத்தினம். ஆனால் இதை அணிவதற்கு முன் நிபுணர் ஆலோசனை பெறுவது அவசியம். தவறாக அணிந்தால் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படலாம். சின்ன வழிபாடு சனி பகவான் உலக உருவத்திற்கு எண்ணெய் பூசுதல், எண்ணெய் தானம் கொடுத்துதல். இந்த பரிகாரங்கள் அனைத்தும் சனி தோஷத்தின் தாக்கத்தை குறைத்து வாழ்க்கையை ஒளியை கொண்டு வரும். சனி தோஷம் குறைக்க யாகம், எந்திரம், ரத்தினம் அனைத்தும் துணையாக இருக்கும். ஆனால் மிக சிறந்த பரிகாரம் நல்ல கர்மா செய்வதே. சனி தோஷம் குறைய பரிகாரம் செய்வது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை முறையில் மாற்றம் தேவை. நல்ல கர்மா சனி பகவான் நீதியின் கடவுள். நாம் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் சனி தோஷத்தை குறைக்கும் ஒரே பரிகாரமே ஏழைகளுக்கு உதவி, முதியவர்களுக்கு மதித்தல், தொழிலாளர்களுக்கு கௌரவித்தல். இவை அனைத்தும் சனி பகவானின் அருளை பெறும் பாதைகள். ஒழுக்கம் சனி பகவான் ஒழுக்கம், கட்டுப்பாடு, பொறுமை ஆகியவற்றின் சின்னம். அதனால் தான் நம் வாழ்க்கையில் நேர்மை, பொறுமை, ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். பொறுமை சனி சோதனை எப்போதும் உடனடியாக பலன் தராது. ஆனால் பொறுமையுடன் காத்திருப்பவர்களுக்கு அவர் 10 மடங்கு வெற்றியை வழங்குவார். மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். அதிக பேராசை, கோபம், கபடம் இவை சனி தோஷத்தை அதிகரிக்கும். அதற்கு பதிலாக எளிமை, பக்தி, பரிவு இவைகளை வளர்த்து கொண்டால் சனி அருள் பெற எளிதாகும். இதனால் நம்முடைய வாழ்க்கை சனி பரிகாரமாக மாறும். சனி பகவான் ஒருபோது அநியாயம் செய்ய மாட்டார். அவர் நமக்கு சோதனை கொடுப்பது நம்மை உயர்த்துவதற்காக. சனி தோஷம் நீங்கும் மிகப்பெரிய பரிகாரம் நல்ல மனம், பிறருக்கு உதவி, பொறுமை. இதையெல்லாம் வாழ்க்கை நடைமுறைப்படுத்தினால் எந்த சனி தோஷம் நம்மை பாதிக்க முடியாது.